Next question போலாமா? 12th plus 2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைட். யூலிசஸ் ஆல்ஃப்ரட் டெனிசன். What is Ulysses' clarion call to his sailors? How does he inspire them? அவரோட உரத்த சத்தமான நல்ல ஊக்கமளிக்கும், அதாவது உத்வேகத்தை தூண்டுற மாதிரியான ஒரு அழைப்பு யாருக்கு? அவங்க செயிலர்ஸ்க்கு. அந்த அவர் மாலுமிகள் இருக்காங்கல்ல, அவர் கப்பல் பயணம் செய்கிற மாலுமிகள், அவங்களுக்கு ஒரு அழைப்பு விட்டுருக்காரு. எப்படி ஹவு டஸ் ஹீ இன்ஸ்பயர் தெம்? அவங்கள எப்படி அவர் உத்வேகப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார், எப்படி ஊக்கமளித்தார் அப்படின்னு தான் கேள்வி. அக்கார்டிங் டு த மோனோலாக் போயம், இந்த தன்னுரை விளக்க கவிதை இது. தன்னை பற்றியே சொல்கிறது, ஒலேசஸ் சொல்கிறாரு. பை ஆல்ஃப்ரட் டெனிசன். ஆல்ஃப்ரட் டெனிசன் எழுதின இந்த போயம் யுலிசஸ் பற்றி, அது மோனோலாக், தன்னுரை விளக்கமான ஒரு கவிதை. அது என்ன சொல்கிறாரு? கிங் ஆஃப் இத்திகா. யுலிசஸ் யார்? இத்திகான்ற நாட்டோட அரசன். இஸ் அன்சாட்டிஸ்ஃபைடு வித் த குவைட் லைஃப் இன் ஹிஸ் ஓல்ட் ஏஜ். அவன் திருப்தி அடையலை. சாட்டிஸ்ஃபைடு தான் திருப்தி, அன்சாட்டிஸ்ஃபைடுனா திருப்தி அடையலை. எதுக்கு திருப்தி அடையலை? குவைட் லைஃப், அமைதியாக அவனோட கடைசி கால வாழ்நாளை கழிக்கிறதுல, ஓல்டேஜ் வயசான காலத்தில் அமைதியாக வீட்டோடு இருந்து பொழுதை கழிக்கிறதுல அவனுக்கு விருப்பமே இல்லை. ஹிஸ் ரெஸ்ட்லெஸ் அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட் சேஸ், அவனோட இருப்பு கொள்ளாத அந்த அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட்டு, வீர தீர சாகச செயல்கள் புரியறதுல இருந்த அந்த உணர்வு, அந்த ஆர்வம், அது என்ன வர சொல்ல வைக்கிதுன்னா, ஐ கெனாட் ரெஸ்ட் ஃப்ரம் வாயேஜ். என்னால் கடல் பயணங்கள், வாயேஜ்னா கடல் பயணங்கள், கடல் பயணங்கள் மேற்கொள்ளாமல் என்னால் வாழ்நாளில் வாழவே முடியாது அப்படின்றாரு. அதுதான் அவர் ரெஸ்ட்லெஸ் அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட், இருப்பு கொள்ளலை அவரால். அந்த அட்வென்ச்சர், அந்த வீரதீர சாகச செயல்கள் செய்ய புரியாமல், அந்த கடல் பயணங்கள் மேற்கொள்ளாமல் அவரால் வாழவே முடியல. அதுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்கள். யுலிசஸ் ஃபீல்ஸ், என்ன உணர்றாரு? ஜஸ்ட் டு பிரீத் இஸ் நாட் டு லிவ். சும்மா வெறுமன மூச்சு, சுவாசம், உடம்புல சுவாசம் ஓடிட்டுருக்கிறதுனால நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம சாகசங்கள் புரியணும், வீரதீர சாகசங்கள் அந்த கடல் பயணத்தில் புரிகிறதுல தான் நம்ம உயிர்ப்போடு இருக்கிறோம் அப்படின்றதுக்கே அர்த்தம் அப்படின்றாரு. சும்மா காட்சிக்கும் உடம்புல உயிர் இருக்குது, மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்றதுனால ஒருத்தன் உயிரோடு இருக்கிற ஒரு உயிர் வாழுது அப்படின்னுன்றது அவர் அர்த்தம் கிடையாது, அர்த்தமற்ற வாழ்வு அப்படின்றாரு. செகண்ட் பாயிண்ட், ஹி ஃபீல்ஸ் ஷேம்ஃபுல் டு சிட் ஸ்டில் ஃபார் அ ஃபியூ மோர் இயர்ஸ். இன்னும் இருக்கிற அந்த மிச்ச காலத்தில் வாழ்க்கையில் சும்மா அமைதியாக வீட்டில் சும்மா உட்கார்றது, சிட் ஸ்டில், சும்மா வீட்டில் இருக்கிறது ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாரு, அவமானமாக ஃபீல் பண்ணுறாரு. ஹிஸ் ஹார்ட் ஃபுல் ஆஃப் க்யூரியாசிட்டி லாங்ஸ் ஃபார் த்ரில் ஆஃப் ஆக்ஷன். அவர் இதயம் பூரா அவ்வளவு ஆர்வத்தில் நிரம்பி இருக்கான். எதுக்கு? த்ரில் ஆஃப் ஆக்ஷன். அப்படி ஒரு அவ்வளவு தூண்டுதல், அந்த த்ரில் ஆஃப் ஆக்ஷன், அவங்க அந்த செயல்பாட்டில் இருக்கிற அந்த பரவசம், அந்த பரவசத்துக்கு அவர் அப்படி தூண்டுது. வாயேஜ் அண்ட் ஸ்ட்ரைவிங் டு ஃபைண்ட் நியூ வேர்ல்டு தட் ஸ்டில் ரிமைன்ஸ் அன்எக்ஸ்ப்ளோர்டு. அதாவது என்னத்தில் அவருக்கு ஆர்வம் இருக்குது? வாயேஜ், கடல் பயணத்தில். ஸ்ட்ரைவிங்னாக்க முயற்சி எடுத்து அவ்வளோ ஆர்வத்தோடு ஒரு விஷயத்தை சாதிக்கிறது, அதுதான் ஸ்ட்ரைவிங். டு ஃபைண்ட் நியூ வேர்ல்ட்ஸ், புது உலகத்தை கண்டுபிடிக்கணும். தட் ஸ்டில் ரிமைன்ஸ் அன்எக்ஸ்ப்ளோர்டு, இன்னும் கண்டறியப்படாத புது புது பூமி இருக்குல்ல உலகத்தில், அதெல்லாம் கண்டறியணும் அப்படின்றாரு. அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாரு. தேர்ட் பாயிண்ட்டு, யுலிசஸ் ஸ்ட்ராங் பவர்ஃபுல் கிளாரியான் கால் இஸ் அன் இன்ஸ்பைரிங் அப்பீல் டு ஆக்ஷன். அதாவது அவரோட உரத்த சத்தமான சக்தி வாய்ந்த அந்த குரல், அவருக்கு சத்தமாக கூப்பிட்டார்ல, யாரை கூப்பிட்றாரு? செயிலர்ஸை, அவரோட மாலுமிகளை கூப்பிடுறது. எதுக்கு கூப்பிட்றாரு? இன்ஸ்பைரிங் அப்பீல் டு ஆக்ஷன், அதாவது செயல்பட வாங்க எல்லாரும், இன்னும் இருக்குது, நம்ம செயல்படுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்கமளிக்கிறாரு, உற்சாகம் ஊட்டுறாரு. எல்லோரும் வாங்க, நம்ம இன்னும் நிறைய நம்ம சாதிக்க வேண்டியது பூமியில் நிறைய இருக்குது அப்படின்னா. ஏர்ஜிங் ஹிஸ் ஓல்டு செயிலர்ஸ், அதாவது அவங்க உத்வேகப்படுத்துகிறாரு. யாரை? அவர் பழைய செயிலர்ஸ், மாலுமிகளை. டு ஜாயின் ஹிம் இன் ஹிஸ் அட்வென்ச்சரஸ் வாயேஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் நியூ வேர்ல்ட்ஸ். புது புது உலகத்தை போய் கண்டறியறதுக்கு, இன்னும் பூமி நிறைய இருக்குது கண்டறியறதுக்கு வாங்க, இன்னும் நல்ல தீர சாகசங்கள்லாம் நம்ம புரியலாம், இன்னும் இருக்குது காலம் நமக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய மாலுமிகளை கூப்பிடுறாரு.
4th பாயிண்ட், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் அருமை நண்பர்களே, இட் இஸ் நாட் டூ லேட் டு சீக் நியூ வாயேஜ். இது ஒன்றும் ரொம்ப நமக்கு காலதாமதம் ஆகலை, இன்னும் காலம் இருக்குது நமக்கு நிறைய. புது புது கடல் பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கு அண்ட் எக்ஸ்ப்ளோர் நியூ வேர்ல்ட்ஸ், புது புது உலகங்களை கண்டறிகிறதுக்கு. அதனால் வாங்க அப்படின்னு. நமக்கு ஒன்றும் இன்னும் ரொம்ப காலம் போயிடல, இன்னும் நமக்கு அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்றாரு. லெட் அஸ் செயில் பியாண்ட் த சன்செட். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடல் பயணத்தை மேற்கொள்வோம் அப்படின்றாரு. கண்டினியூங் டு ஸ்ட்ரைவ் அண்ட் டிஸ்கவர் அன்டில் அவர் லாஸ்ட் ப்ரீத். நம்மளோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நம்ம ஆர்வத்தோட முயற்சி செஞ்சு சாதிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் புது புது உலகத்தை கண்டுபிடிப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. சேஸ் உலிசஸ் டு ஹிஸ் செயிலர்ஸ். அவரோட மாலுமிகளுக்கு அழைப்பு விடுறாரு, வாங்க இன்னும் நம்ம புது 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 உலகத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூண்டுறாரு. உலிசஸ் ரிமைண்ட்ஸ் தெம் ஆஃப் தேர் ஹீரோயிக் பாஸ்ட் க்ளோரி. அந்த பழைய அவங்களோட வீரதீர சாகசங்களை, அவங்களோட புகழ், அவங்க செஞ்ச மகிமைகளெல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. ஹீ ரிமைண்ட்ஸ், அவங்களுக்கு ஞாபகம் மூட்டுறாரு அவங்களோட பழைய பாஸ்ட் க்ளோரி, பழைய மகிமைகள், அவங்க சாதனைகள் எல்லாம் நினைவுபடுத்துகிறாரு. பாஸ்ட் க்ளோரி அண்ட் அட்வென்ச்சர்ஸ் டுகெதர் அண்டு ரிக்கிண்டில்ஸ் தேர் ஓல்டு ஸ்பிரிட். அவங்களோட கிளறி விடுறாரு, அவங்களோட அந்த உணர்வை தூண்டி விடுறாரு, அவங்க பழைய அந்த ஆர்வத்தை மேலும் கிளறி விடுறாரு, தூண்டி விடுறாரு. 6th பாயிண்ட், ஹீ என்கரேஜஸ் தெம் டு ஷோ கரேஜ் இன் தேர் லேட்டர் இயர்ஸ். இனி வர்ற காலங்கள்லையும் நம்ம இன்னும் ரொம்ப தைரியமாக இன்னும் நம்ம சாதிக்கணும் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தெம்பு விட்டுறாரு, அவங்களுக்கு தைரியம் கொடுக்குறாரு. சேயிங் தட் தே கேன் ஸ்டில் அச்சீவ் இட்டர்னல் ஹானர். இன்னும் நம்ம சாதிக்கலாம், இன்னும் நம்ம அடையலாம். என்னது இட்டர்னல் ஹானர்? இட்டர்னல் ஹானர்னால் நிலையான கௌரவத்தை, அதாவது வாழ்க்கை இன்றும் உலகத்தில் நிலச்சி நிற்கிற ஒரு கௌரவத்தை நம்ம அடையலாம். இன்னும் நம்ம சாதிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் காலம் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு. எவ்வளோ முக்கியமான வார்த்தை. டு ஸ்ட்ரைவ், அதாவது முயற்சி செஞ்சு, ஆர்வத்தோடு முயற்சி செஞ்சு ஒன்று சாதிக்கணும். சீக்கு, இன்னும் புதுசாக தேடணும். ஃபைண்டு, கண்டுபிடிக்கணும். அண்ட் நாட் டு ஈல்டு, விட்டு கொடுக்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, எதையுமே சாதிக்கணும். நெவர் சரண்டரிங், சரணடையவே கூடாது. டு வீக்னஸ், நம்மளோட தளர்ச்சி, இந்த வயசுக்கான தளர்ச்சிக்கு நம்ம சரணடைஞ்சிடக்கூடாது, நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றாரு. ஏஜ், நெவர் சரண்டரிங் டு வீக்னஸ், ஏஜ் ஆர் டெஸ்பயர், சேஸ் உலிசஸ். நம்மளோட இந்த முதிர்ச்சிக்கு, இந்த மனச்சோர்வுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம, நம்ம சரண்டர் ஆகாமல், சரணடையாமல் நம்ம இன்னும் சாதிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்றாரு. இந்த 7 பாயிண்ட் இருக்குது. இது நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும். நான் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் கையில் எழுதி படிங்க செல்லங்களா, தயவு செஞ்சு. அப்போ தான் நமக்கு மனசில் ஏறும், தலையில் ஏறும். சரியா? சரி, நல்லா படிங்க, எழுதி படிங்க தங்கங்களா. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஷினில் பார்க்கலாமா? ஆல் தி பெஸ்ட். பாய்.